ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் குலதெய்வ கோவிலில் போய் பொங்கல் வச்சுட்டு வந்தோம். அதுதான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கு லீவ் இல்லாததுனால நாங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போகல. நானும் எங்கள் வீட்டுக்காரும், அதுக்கப்புறம் எங்கள் மாமியாரும் எங்கள் மச்சினரும் வந்தாங்க. அவங்க அப்படியே ஊர்லேருந்து வந்தாங்க. நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துலேருந்து ஆரணிலேருந்து போனோம். எங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னா, செஞ்சிக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அனந்தபுரம் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி முன்னாடி போனீங்கன்னா வல்லாயம்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற அங்காளம்மன் கோவில் தான். அதுதான் எங்கள் குலதெய்வம். நான் இங்கே ஆரணிலேருந்து போகணும். கொஞ்சம் தூரம் தான், எனக்கு கஷ்டம்தான் போகிறதுக்கு பைக்கில். ஆனால் வேறு வழி இல்லை, டைம் இல்லாததுனால நாங்கள் போயிட்டோம். ஏன்னா மறுநாள் நம்ம காவடி எடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை கிளம்பிட்டோம். போயிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பக்கத்தில் எங்கள் மாமியார் முன்னாடியே போய் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பின்னாடி போனதுனால நான் போயிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணி பொங்கல் வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் தான் உட்காந்து எரிய விட்டுட்டு இருந்தார். நான் அந்த கேப்பில் போயிட்டு கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் சாமிக்காக. அதெல்லாம் கட்டி கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தேன். கோவிலை சுற்றி மலை இருக்கும், நிறைய மரங்கள்லாம் இருக்குது. சுற்றி ஒரு நேச்சர் நல்லாயிருக்கும். நிறைய குரங்கு இருக்கும் கோவிலாண்ட. பொங்கல் பொங்கி வருது. எப்பயும் குழந்தைங்களோட தான் போவோம். முதல் தடவை இப்போ தான் பசங்க இல்லாமல் ஃபஸ்ட் டைம் போய் பொங்கல் வச்சுட்டு வந்தோம். எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் அவங்களுக்கு ஸ்கூலில் டெஸ்ட் இருந்ததுனால லீவு கொடுக்கல. அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அம்மாவும் பையனும் உட்காந்து பேசிக்கிட்டே எங்கள் வீட்டுக்கார் வெள்ளம்லாம் துருவி கொடுத்துட்டு இருந்தார் பொங்கலில் போடுறதுக்கு. இந்த தடவை பொங்கல் ரொம்ப நல்லா வந்திருந்தது. நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஆடி மாதம் போகிறதுனாலே முதல்ல குலதெய்வத்தை போய் சாமி கும்பிட்டு வந்தால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற எல்லா சாமியும் கும்பிடும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம சாமி ஆனால் எங்களுக்கு ரொம்ப தூரம் இருந்தாலும் போயிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக அவர் வீட்டுக்காரர் காரைக்காலில் வேலை செஞ்சிட்ருக்கார். அங்கேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் தான் வந்தார். அப்படியே கூட்டிகிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு அன்றைக்கி ஈவினிங் தான் மறுபடியும் மறுநாள் காவடி எடுக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வரும்போது ஆரணிலேருந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். பாவம் அவருக்கு தான் ரொம்ப டயர்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மறுபடியும் திருத்தணிக்கு கிளம்பிட்டோம். அவருக்கு ரொம்ப கஷ்டம். அது நெக்ஸ்ட்டு விலாக் போடுற திருத்தணிக்கு போகிற விலாகு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கழுவிட்டு சாமி பூஜை பண்ணுறதுக்காக போயிட்டோம். நாங்கள் இந்த தடவை அபிஷேகம்லாம் பண்ணலை, வெறும் அர்ச்சனை மட்டும்தான் பண்ணிவிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துட்டோம். சிம்பிளாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இந்த தடவை. அதுக்கப்புறம் குரங்குங்களுக்கெலாம் வாழைப்பழம் வாங்கிட்டு போயிருந்தார். அங்கே கோவிலை சுற்றி நிறைய மலைங்க இருக்கிறதுனால நிறைய குரங்குங்க வரும். அதனால் அதுக்கு வாழைப்பழம்லாம் கொடுத்துட்டு இருந்தார்.
அப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அங்கே கோவிலாண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கிற பிரசாதத்தெல்லாம் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்ருந்தோம். எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். பிரசாதத்தையே திரும்பி குரங்குங்களுக்கெல்லாம் வச்சிட்ருக்காரு. ஒரே சண்டை போடுதுங்க. நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி காடு தான் அங்கே போட்டிருப்பாங்க போர்டில். நான் அதெல்லாம் கேப்சர் பண்ணல, சரியாக வீடியோ எடுக்கலை. நான் சுற்றி மலை அப்படியே நடுவில் ரோடு பார்க்க அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நல்லா ஃபுல்லாக vlog போடுறேன். இந்த தடவை சரியாக எடுக்கலை. வழி எல்லாமே குரங்கு, நிறைய பேர் மாம்பழம் அந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வந்து குரங்குக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த ரோடு ஃபுல்லாகவே ஒரே மாம்பழ ஸ்மெல்லாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வளத்தியில் வந்து ஸ்நாக்ஸு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் அந்த கடையில் தான் சாப்பிடுவாங்க. மிளகா பஜ்ஜி சாப்பிட்டோம் நான். அதுக்கப்புறம் ஒரு கீரை புண்டை சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு முறுக்கு ஓட்டோடெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஆரணியில் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.